பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைன்னு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத. இதுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நீ ஒரு துரோகிடி. ஐயோ, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத அர்ஜுன். என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல அர்ஜுன். அதுக்கு அதாண்டி பேரு. வேற என்ன பேரா? புருஷனை ஏமாத்துற, பொய் சொல்ற, மறைக்கிற, பண்ண மட்டும் உனக்கு முடியுது. இதெல்லாம் உன் மனசு தாங்குது. ஆனா நான் துரோகின்னு சொல்றத மட்டும் தாங்கிக்க முடியலையா? எவ்வளவு உண்மையானவடே நீ. இத பாருடி, இத பாரு. நீ உண்மையானவ இல்ல, உன் காதலும் உண்மையானது இல்ல. அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன், என்ன கொஞ்சம் பேச விடு. என் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவத்தையும் மிலாவரியா ஒரு டைரியில எழுதி உன்கிட்ட கொடுத்தேன்டா. நீ இதான் அதை படிக்கல. நான் என்னடா செய்வேன்? ஓஹோ, எல்லாத்தையும் டைரியில எழுதி கொடுப்பீங்களா? ஏன் நீங்க இந்தியாவிலையும் நான் அமெரிக்காவிலையுமா இருந்தேன்? ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கோம். தினமும் பாக்குறோம், பேசுறோம், பழகுறோம். உன்னால ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து என் முகத்துக்கு நேரம் உண்மையை சொல்ல முடியலையா? ஆனா உட்கார்ந்து டைரியில 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எழுத முடியுதா? ஆஹா ஆஹா, எவ்வளவு நேர்மையான பொண்ணு பாய்வ. இந்த மாதிரி நேர்மையான பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சபாஷ். அர்ஜுன், 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 ப்ளீஸ் அர்ஜுன். இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு. அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவுக்கு வா. அதுக்கப்புறம் நீ என்ன தண்டனை வேணா கொடு அர்ஜுன். நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் அர்ஜுன், என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். பேசாம இருடி. உன்னையே நம்ப முடியல, அப்புறம் உன் வார்த்தைங்க நீ சொல்ற விஷயத்த நான் நம்பணுமா? என்ன என்ன பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எங்க குடும்ப சொத்து உங்க 2 பேருக்கும் வேணும். அதான உண்மை. உனக்கும் உன் அக்கா தேவிக்கும் இந்த சொத்து வேணும். அதுக்காக தானே ஆள் ஆளுக்கு அக்காவும் தங்கச்சமா நாடகம் ஆடிக்கிட்டு இந்த குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ இதுக்கு மேல என்ன சொன்னாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு கட்டுக்கதை தான். அர்ஜுன், இது பண பிரச்சனை இல்ல அர்ஜுன். 2 பேரோட உயிர் பிரச்சனை. என்ன முழுசா பேச விடு ப்ளீஸ் அர்ஜுன். உன்னை கெஞ்சி கேக்குறேன். இந்த பாரு, உனக்கு நான் கொடுத்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு சத்யா. உன் பேர் சொல்ல கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பாரு, இன்னையில இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு துரோகியோட வாழ்றதை விட தூக்கில தொங்கலாம். இவ்ளோ பொய் சொல்லி என் கூட குடும்பம் நடத்தி இருக்கியே. இதுக்கு பதிலா ஆக்சுவலா நீ என்ன கொலையா பண்ணிருக்கலாம் சத்யா. அர்ஜுன், அப்படி சொல்லாத அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன். மூஞ்சிலே முழிக்கிறது பாவம். அர்ஜுன், 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 இல்ல அர்ஜுன்.
அது போதும். சேது, சுபத்ரா, வாங்க. வாங்க. இன்னைக்கு வீட்ல சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், தெரியும்ல? தெரியும் அத்தை. சரி சுபத்ரா, நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலிக்கு குங்குமம் வச்சு கூப்பிட்டாச்சு அண்ணி. சரி, சிறப்பா பூஜை நடக்கணும் சேது. பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்க்கா. எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு சரி. வந்துருவாங்க. அபி, அம்மா, தேவி முதல் முறையா வீட்ல சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறா. அதனால நீயும் அவ கூட இருந்து சுமங்கலி பூஜையை பாத்துக்கணும். சரிங்கம்மா. ஸ்ருதி, நீ தான் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா அத்தை, அசத்திடலாம். ஆ. அர்ஜுன் கார காணோம். ராத்திரில எங்க போனாருன்னு தெரியலையே. சத்யா, இங்க வா. எங்க போயிட்ட நீ? இன்னைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கு, நிறைய பேர் வருவாங்க. நீயும் அர்ஜுனும். நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ற நீ? சொல்லுங்க அத்தை, சுமங்கலி பூஜை தானே, பண்ணிடலாம் அத்தை. உன் கூட அர்ஜுனும் இங்க கலந்துக்கணும். அர்ஜுன் வந்து வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போனா? அ-